Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு நல்ல ஒரு க்ரீமியான ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருக்கோம். இது வந்து நான், சப்பாத்தி, கீ ரைஸோடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண இந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி நல்ல கண்ணாடி பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி வந்ததும் இதோட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனை இப்போ நம்ம இதோட சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது குக் ஆகிற இந்த டைமில் நம்ம இதுக்கான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4-5 கேஷ்யூ நட் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 கையளவுக்கு நம்ம கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் வந்து ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சிருந்த அந்த ஜாரையும் லேசாக அலசி அந்த தண்ணியை சேர்த்துட்டு இப்போ இதோட நம்மளுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நம்மளுக்கு நல்லா குக்காகி வந்துடுச்சு. இந்த கிரேவியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். இது நானோடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தாவே தெரியும் ரொம்பவே க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக மல்லி இலையை தூவிக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே க்ரீமியான கொரியாண்டர் லீவ்ஸ் சிக்கன் வந்து இப்போ ரொம்ப சூப்பராகவே ரெடியாக இருக்குது. நீங்களே இனி சிக்கன் எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.